தமிழ் சினிமாவில் இயக்குனர்கள் அறிமுகமான வயது மற்றும் இயக்கிய முதல் திரைப்படம். இயக்குனர் கே. பாலச்சந்தர் 35 வயதில் அவரின் முதல் படமான நூல்வேலி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மணிரத்னம் 29 வயதில் அவரின் முதல் படமான பல்லவி அனுபல்லவி என்ற கன்னட திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பாரதிராஜா 36 வயதில் அவரின் முதல் படமான 16 வயது நிலை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார் 32 வயதில் அவரின் முதல் படமான புரியாத புதிர் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சங்கர் 30 வயதில் அவரின் முதல் படமான ஜென்டில்மேன் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் 34 வயதில் அவரின் முதல் படமான வேட்டை மன்னன் திரைப்படத்தை இயக்கினார். ஆனால் அந்த திரைப்படம் பாதியில் கைவிடப்பட்டது. இயக்குனர் வெற்றிமாறன் 32 வயதில் அவரின் முதல் படமான பொல்லாதவன் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் 27 வயதில் அவரின் முதல் படமான தீனா திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பாலா 33 வயதில் அவரின் முதல் படமான சேது திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் 31 வயதில் அவரின் முதல் படமான மாநகரம் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மோகன் ராஜா 29 வயதில் அவரின் முதல் படமான அனுமன் ஜங்ஷன் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ஹெச். வினோத் 33 வயதில் அவரின் முதல் படமான சதுரங்க வேட்டை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் தரணி 29 வயதில் அவரின் முதல் படமான எதிரும் புதிரும் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா 29 வயதில் அவரின் முதல் படமான சத்யா திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பாக்யராஜ் 26 வயதில் அவரின் முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பி. வாசு 26 வயதில் அவரின் முதல் படமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் 33 வயதில் அவரின் முதல் படமான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் 28 வயதில் அவரின் முதல் படமான மின்னலே திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ஏ.எல். விஜய் 28 வயதில் அவரின் முதல் படமான கிரீடம் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் அட்லி 27 வயதில் அவரின் முதல் படமான ராஜாராணி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ஹரி 31 வயதில் அவரின் முதல் படமான தமிழ் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் டி. பி. கஜேந்திரன் 33 வயதில் அவரின் முதல் படமான வீடு மனைவி மக்கள் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ராஜேஷ் 24 வயதில் அவரின் முதல் படமான சிவா மனசுல சக்தி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பாண்டியராஜ் 33 வயதில் அவரின் முதல் படமான பசங்க திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மனோபாலா 29 வயதில் அவரின் முதல் படமான ஆகாய கங்கை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் கே. வி. ஆனந்த் 39 வயதில் அவரின் முதல் படமான கனா கண்டேன் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் விஷ்ணுவர்தன் 27 வயதில் அவரின் முதல் படமான குறும்பு திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் எஸ். ஜே. சூர்யா 31 வயதில் அவரின் முதல் படமான வாலி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் தங்கர் பச்சன் 37 வயதில் அவரின் முதல் படமான அழகி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மோகன்ஜி 27 வயதில் அவரின் முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மிஷ்கின் 35 வயதில் அவரின் முதல் படமான சித்திரம் பேசுதடி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ப. ரஞ்சித் 30 வயதில் அவரின் முதல் படமான அட்டகத்தி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் 26 வயதில் அவரின் முதல் படமான கோமாளி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சுந்தர் சி 27 வயதில் அவரின் முதல் படமான முறைமாப்பிள்ளை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மாரி செல்வராஜ் 34 வயதில் அவரின் முதல் படமான பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மறுமலர்ச்சி பாரதி 31 வயதில் அவரின் முதல் படமான சின்ன புள்ள திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மகள் திருமேனி 32 வயதில் அவரின் முதல் படமான முன்தினம் பார்த்தேனே திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மணிவண்ணன் 29 வயதில் அவரின் முதல் படமான கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் கௌதமன் 32 வயதில் அவரின் முதல் படமான கனவே கலையாதே திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் விசு 37 வயதில் அவரின் முதல் படமான கண்மணி பூங்கா திரைப்படத்தை இயக்கினார்.
இயக்குனர் பார்த்திபன் 31 வயதில் அவரின் முதல் படமான புதிய பாதை திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் ராம் 33 வயதில் அவரின் முதல் படமான கற்றது தமிழ் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் விக்னேஷ் சிவன் 27 வயதில் அவரின் முதல் படமான போடா போடி திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் வெங்கட் பிரபு 32 வயதில் அவரின் முதல் படமான சென்னை 28 திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் லிங்குசாமி 34 வயதில் அவரின் முதல் படமான ஆனந்தம் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சேரன் 27 வயதில் அவரின் முதல் படமான பாரதி கண்ணம்மா திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் 29 வயதில் அவரின் முதல் படமான பீட்சா திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சமுத்திரக்கனி 30 வயதில் அவரின் முதல் படமான உன்னை சரணடைந்தேன் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் மகேந்திரன் 39 வயதில் அவரின் முதல் படமான முள்ளும் மலரும் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சசிகுமார் 34 வயதில் அவரின் முதல் படமான சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் அமீர் 35 வயதில் அவரின் முதல் படமான மௌனம் பேசியதே திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் பாலு மகேந்திரா 40 வயதில் அவரின் முதல் படமான கோகிலா திரைப்படத்தை இயக்கினார். இயக்குனர் சிறுத்தை சிவா 34 வயதில் அவரின் முதல் படமான சிறுத்தை திரைப்படத்தை இயக்கினார்.